ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை என்ன சமையல் செய்யலான்ட்டு யோசித்த போது சாம்பார் சாதம் செஞ்சிடலான்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு ஜீரகம் பொரிய விட்டுட்டேன். நீல வாக்கில் நறுக்கி வெங்காயத்தை தாளிச்சிட்டு 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சவுச்சவும் பீன்ஸும் தான் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். காய்கறி கூடயே சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சோட்டம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இது குக்கர்லேயே 1 பார்ட் முறையில் சாம்பார் சாதம் செய்கிறேன். 2 கப்பு அரிசி, 3/4 கப்பு துவரம்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். அதை நல்லா கழுவிட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி என்ற கணக்கில் நான் 6 கப்பு எக்ஸ்ட்ரா 1 கப்பு 7 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வரணுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் விட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம 1 பார்ட் முறையில் இந்த சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். டைம் நிறையா சேவ் ஆகும். இதில் எல்லாம் ரெடியாக இருந்தால் இந்த சாம்பார் சாதத்தை ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு தான் பொரிச்சிருந்தேன். காலையில் ஏஞ்சதும் எண்ணெய், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சாம்பார் சாதம் செஞ்சேன். என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து கொடுத்துட்டு ஓட்ஸு, வாழைப்பழம் இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பச்சை பயிரும் கொண்டக்கடலையும் அவிச்சு அதை ஒரு பாக்ஸில் வச்சுட்டு என் பையனை அனுப்பிட்டேன். என் பொண்ணுக்கு இனிமேல் தான் லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்து சடை பண்ணி அனுப்பி விடணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. துணி ஊற வைக்க வேண்டிய வேலை நிறையா சுமந்துடுச்சு. 2 நாளாக நான் துணியை காய வைக்கல. அதனால் இன்றைக்கி துணியை ஊற வச்சுட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். நமக்கு எப்போவுமே எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் தான் செய்யணும். அதுவும் ஆளாரமும் இல்லாதப்போ நான் தனியாக இருந்தேன்னா எனக்கு வேலை செய்ய தோணும். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு வேலையே ஓடும். அதுவும் இல்லாமல் நம்ம காலையிலே லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ரீ டைமில் எவ்வளோ வேலைலாம் செய்யலாம். நமக்கு டென்ஷன் தர்றவங்க யாருமே வெளியிலேருந்து வர போகிறதில்ல. வீட்டில் உள்ள சில மனிதர்கள் டென்ஷன் தர்றதாலேயே நம்மளுக்கு பல விஷயங்கள் உடம்பையும் மனசையும் பாதிக்கிற மாதிரி வரும். குடும்பத்திலலாம் சில பேர் உதவியாக இருப்பாங்க. அப்போ அந்த மனிதருக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதவியும் செய்யாமல் உபத்திரவம் தான் தருவாங்க. அது பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் தான் எல்லாருமே உதவியாக செய்வாங்க. ஆனால் என் புள்ள செய்வான், என் பொண்ணு செய்யும். வேறு யாரும் எனக்கு உதவின்ட்டு யாரும் செய்ய மாட்டாங்க, தொல்லை தான் தருவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் தரக்கூடாதுன்னு. ஆனால் உபத்திரவம் தான் நிறையா இருக்குது. எனக்கு நிறைய பேர் வீட்டில் உள்ள விஷயத்த பல பேர்கிட்ட சொல்லி சில விஷயத்தை பெருசாக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, என்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம மனசுலேயே போட்டு முழுங்கிட்டு கடவுள்கிட்ட மனசால் பேசணுன்னா அதுக்கு உண்டான தக்க ஒரு பரிசை நம்மளுக்கு கண்டிப்பாக தருவாங்க கடவுள். நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையே மைண்டில் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்மளை அப்செட் பண்ணி நாள் முழுதும் ஒரு சோர்ந்து வச்சிரும். அந்த கெட்ட விஷயத்தை நினைக்கிறதோட நமக்கு நடந்த நல்ல விஷயத்தை யோசித்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி தான் தோணும். நம்மளை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பெருசு பண்ணாதீங்க. நம்ம நிதானமாக இருக்கணும்னா சில விஷயத்தை தூக்கி போட்டால் தான் நம்ம நிதானத்துக்கு வர முடியும். நம்ம அடுத்தவங்களை பார்த்துக்கணுன்னா, நம்ம கொஞ்சம் தெம்பாக இருக்கணுன்னா சில விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.